Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் டென்சிட்டி ஆஃப் த கியூப் வந்து மெஷர் பண்ணும்போது அதோட மாஸ் அண்ட் லென்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் எரர் இன் தி மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் லென்த் வந்து 3% அண்ட் 2% கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டென்சிட்டியை மெஷர் பண்ணும்போது மேக்ஸிமம் எரர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட ஃபார்முலா பாருங்கள். டென்சிட்டி அப்படின்னா நான் டீன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அண்ட் வால்யூம் அப்படிங்கும்போது இப்போ நமக்கு இந்த கியூப் இல்லையா, ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு வரும். பட் ஆக்சுவலாக கியூப்னால லென்த் இன்ட்டு வரும். அப்போ லென்த் கியூப் அப்படின்னு வரும். ஸோ இப்போ டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம், இப்போ மாஸ் பை லென்த் கியூப். இப்போ நம்ம டென்சிட்டியோட மேக்ஸிமம் எரர் என்னன்னு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டெல்டா டி பை டி இன்ட்டு 100 அப்படின்றது தான் டென்சிட்டியோட பர்சன்டேஜ் எரர். இப்போ டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம் இல்லையா, ஸோ எம்மோட பவர் 1 அப்படி 1 இன்ட்டு டெல்டா எம் பை எம் ப்ளஸ் போட்டுட்டு, இது டினாமினேட்டர் இருந்தாலும் ப்ளஸ் தான் வரும், எல் கியூப் இருக்கு, ஸோ அந்த பவர் இங்கே எழுதணும். இப்போ டெல்டா எல் பை எல், டெல்டா எல் பை எல், இது மொத்தமாக இன்ட்டு 100. இப்போ இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் எரர் வந்து டென்சிட்டி கிடைக்கும். அண்ட் ஆல்ரெடி கொஸ்டின்ல வந்து நமக்கு மாஸ் அண்ட் லென்த்தோட பர்சன்டேஜ் எரர் மேக்ஸிமம் எரர் வந்து 3 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் வந்து 3, ஸோ இப்போ இந்த இடத்துல 1 into 3 + 3 into 2, ஸோ இன்ட்டு 100 இருக்கு. ஸோ இதை நம்ம இன்ட்டு 100 போட்டு டிவைட் பை 100 போடும்போது நமக்கு பர்சன்டேஜில் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நான் இன்ட்டு 100 போடலை, ஏன்னா இங்கே நம்ம போட்டிருக்கிறதே வந்து பர்சன்டேஜ் தான். இந்த 100 உள்ள மல்டிப்ளை பண்ணி டெல்டா எம் பை எம் இன்ட்டு 100 வரும் இல்லையா, அந்த வேல்யூ தான் 3. அதே மாதிரி தான் இங்கேயும் டெல்டா எல் பை எல் இன்ட்டு 100 தான் இந்த 2, ஏன்னா 2% இருக்கு. ஸோ இப்போ இது டோட்டலாக 3 + 3 × 2 6 ஈக்குவல் டு 9%. அப்போ மேக்ஸிமம் எரர் டென்சிட்டியை கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9%. இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்சிட்டி பேசிக் ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் வந்த பிறகு அதோட பர்சன்டேஜ் எரரை கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் எழுத தெரியணும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம நிறைய எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதி இதே மாதிரி போட்டிருக்கோம் பர்சன்டேஜ் எரர். ஸோ இது எழுதிட்டோம்னா வேல்யூ டைரெக்டாக சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வெறும் கால்குலேஷன்.